ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து டே 3 வந்து பார்க்க போகிறோம் நம்ம. டே 3ல வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு வந்து இப்போது ஹம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஹம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது ஹம்ஸ் வித் ஃப்ளவர் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஹம்ஸ் வித் ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்ப்ரைல்ஸ் வந்து போடுவோம்ல, ஸ்ப்ரில்ஸ் வந்து சொல்லுவோம், ஸ்பைரல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை இப்படி போட்டுக்கிட்டு, ஸோ நம்ம குட்டி குட்டியாக ஹம்ஸ் நம்ம ஹம்ஸ் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டிருப்போம். புரியுதுங்களா? இப்போ இந்த ஹம்ஸ்லேயே நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம எஸ்டர்டே கிளாஸில் வந்து டே 2ல் வந்து கிளாஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த கிளாஸில் வந்து இந்த ஃப்ளவர் டைப்பில் நம்ம போட்டிருப்போம். ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃப்ளவர் போட்டிருப்போம் நம்ம. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம வந்து இப்போது கொஞ்சம் ஹம்ஸ் வித்து ஃப்ளவர்ஸ் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் அடுத்தது போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு சுருள் போட போகிறீங்க, ஸ்ப்ரைல்ஸ் வந்து போட போகிறீங்க. ஸ்பைரல்ஸ் போட்டு அடுத்து வந்து ஹம்ஸ் இது மேலேயே நம்ம ட்ரை பண்ணுறோம். லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலுமே ரொம்ப அதிகமாக லீக் ஆகுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ நேற்று வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதே தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகுது. அது மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் போட போகிறோம். இன்னைக்கு இந்த கிளாஸில் வந்து ஓரளவுக்கு புரியலனாலும் நீங்கள் டவுட்னாலும் கேட்டுக்கலாம் நீங்கள் கமெண்ட்டில். அண்ட் டெலகிராம் குரூப் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுட் எதாக இருந்தாலுமே கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸில். ஸோ நான் இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் பாருங்க. ஸ்பிரல்ஸ் போட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்போ தான் அழகாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சர்டிஃபிகேட் வரும். ஸோ வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். நீங்கள் என்னென்ன கிளாஸ் வந்து முடிச்சிருக்கீங்க, அடுத்தது நீங்கள் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க எல்லாமா. நான் வந்து கிளாஸில் வந்து வீடியோஸ் சொல்கிறோம். இப்போயே டே 1 டே 2 வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து நோட்ஸ் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஃப்ளவர் டிசைன். ஸோ ஹம்ஸ் வித் ஃப்ளவர் டிசைன் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டிசைன், அடுத்த ஃப்ளவர் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ளவர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. நான் இன்னொரு ஃப்ளவர் வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்பயும் போல் நான் வந்து ஸ்பைரல்ஸ் போட்டுக்கிட்டேன்.
போட்டுக்கிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நான் வந்து லைன் வந்து வைக்கிற மாரி தெரியும். ஸோ இத வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா உங்களால வந்து டிவைட் பண்ணி நீங்க போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம லென்த் இது மாரி மேல நான் வச்சுக்கிறேன். இது எப்படி நம்ம வந்து மாடல் தான். கொஞ்சம் நம்மளுடைய எம் வரும் இல்லையா? ஸோ அந்த எம் மாரி தான் நமக்கு வந்து இது பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இது எம் தான் போடணும். அந்த வளைவா வந்து நம்ம போடக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு நான் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்னதா. ஸோ இத மாரி போட்டுக்கிட்டு, இல்லன்னா நீங்க ஒண்ணு ஒண்ணா கூட ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து இதுதான் வந்து இந்த பெட்டல்ஸ் இத்தன தான் அப்படின்றது கணக்கு கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஸ் நம்ம வந்து பெருசா போடுறோம் இல்லையா? பெருசா போடுறோம் இல்லையா? ஸோ அததான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய பெருசா ஸ்பிரல்ஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இது வந்து 2வது ஃப்ளவர் டைப்பு. ஸோ இது 2 ஃப்ளவர் டைப்புமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் சொல்லிக் குடுத்துருக்கேன் ஒரு ஃப்ளவர. இந்த ஃப்ளவர் மட்டும். ஸோ இதையும் வந்து நான் இன்னும் 3 டைம்ஸ் அதையும் சொல்லிக் குடுத்துர்றேன். நீங்க வந்து இத ட்ரை பண்ணுங்க. நெறைய வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் வந்து பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்பயுமே நான் சொல்றது வந்து என்னன்னா, கிளாஸ் கத்துக்கும்போது ஒரு பிராக்டிஸ் வந்து ரொம்ப பண்ணிடலாம் நம்ப. அடுத்து வந்து பண்ணும்போது தான் நம்மளால வந்து அடுத்த பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அத மட்டும் கவனிச்சுட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் இப்பயே பண்ணுங்க. நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ இத வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. அடுத்து வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்ப வந்து அடுத்து வந்து இன்னும் ஒரு 2 விதம் தான் நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து சொல்லப் போறேன். லீவ்ஸ் வந்து அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். லீவ்ஸ்ல வந்து நெறைய வெரைட்டி இருக்கு. அது போக போக உங்களுக்கு டிசைனாவும் வரும். நான் வந்து மாடல்ஸ்லாம் காமிக்கிறேன். இது வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு பிகினர் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் நான் இத கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இன்னும் டிசைன்ஸ்லாம் இருக்கு. இதுதான் ஃப்ளவரா அப்படின்னு கேட்டுறாதீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரு ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு வரும், எப்படிலாம் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மெஹந்தி ஃப்ளவர் டிசைன்லாம் அப்படின்றத மட்டும் தான் இத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து லீவ்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லீவ்ஸ்ல வந்து நெறைய இருக்கு. ஸோ அதையுமே நான் இன்னும் நெறைய டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்ப வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு கொஞ்சமா சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் போடுற விதம் தெரிஞ்சிருக்கும். நான் உங்கள்ட்ட பேசிட்டேன். பேசிட்டே வந்து போட்டுட்டேன். ஸோ நான் அடுத்தது வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு லைட்டா நல்லா ஒரு பெண்ட் பண்ணி குடுக்குறேன் நானு. வளைவா. இது மேல கொஞ்சம் டார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்ப அடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. நான் இந்த கட்டை விரல்ல வந்து நல்லா பிடிச்சுக்கிட்டேன் மெஹந்திய. கோன் வந்து பிடிச்சுக்கும்போது, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஷேப் கொண்டு வரலுமோ, கொஞ்சம் நான் பாருங்க நான் எப்படி பண்றேன்றது ஸ்டாப் பண்ணி கூட நீங்க பாருங்க. ஓகேங்களா? லைட்டா இந்த மாரி ஒரு பெண்டிங் வரணும் நல்லா. பெண்டிங் வந்துட்டு, இது நல்லா இப்படி நல்லா கொண்டு போணும். புரியுதுங்களா? இது வந்து லைட்டா பெண்ட் பண்ணிருக்கோம். இந்த சைட்ல வரும்போது மட்டும் நல்லா ஒரு வளைவா கொண்டு போறோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இத வந்து டார்க்கா கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த எடுத்துட்டு நம்ப அந்த நம்மளுடைய அந்த கொடி போகும் இல்லையா? ஸோ அது மாரி இப்படி போட்டுக்கலாம். இப்போ லீஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி போடுறேன்றது வந்து ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையே நம்ம வந்து இது டார்க்கிங் பண்ணாமயே பண்ணலாம். ஸோ அத நான் எப்படின்ட்டு பார்க்குறேன்.
வந்து கோன் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் குடுத்து கொஞ்சம் லாஸ்ட் எண்ட் வரலையும் நீங்க பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் நம்ம கேப் விடுறதுனால நல்லா கொஞ்சம் குறைய குறைய நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்க அப்பப்போ. நான் வந்து கவனிக்கல. ஸோ இப்ப பாருங்க. ஓகேங்களா? லீஃப் வந்து இப்படி வந்து ஒரு கொஞ்சம் டார்க்கிங் பண்ணியிருக்கேன். இது லைட்டா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இது ஒரு ஸ்டார்ட்டிங். இது வந்து தான் நமக்கு வந்து லீஃப் வந்து ஸ்டார்ட்டிங். ஸோ இத வந்து நான் சின்னதா உங்களுக்கு வந்து சின்ன லீவ்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடுல கேப் இருக்கு. நான் இதுல கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு குட்டியா வந்து ஒரு லீஃப் வந்து எப்படி பண்றோம் அப்படின்றது வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து முக்கியம். ரொம்ப லீஃப் வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு லீஃப்ல. ஸோ நான் அத போக போக உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். ஸோ வந்து இத வந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப தெரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து இந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கிங் பண்ணிக்குவோம் நம்ப. இது மேல எப்பயுமே மெஹந்தி மேலே போடக்கூடாது. ஸோ பக்கத்துல தான் நம்ப கொண்டு போணும். ஏன்னா, அப்பதான் வந்து அந்த பேஸ்ட் வந்து கீழ நல்லா இறங்கும். ஸோ அதனால அது மேல போடாதீங்க. ஸோ இத வந்து நம்ம அப்படியே வந்து டார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஓரளவுக்கு லீஃப் வந்து எப்படி பண்றோன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப லீவ்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதையே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்னும் வெரைட்டீஸ் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்பதைக்கு இதையே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிக் குடுக்குறேன். நீங்க எப்பயுமே வந்து ஸ்டார்ட்டிங் வந்து பெருசா தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே நீங்க சின்ன சின்னதா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பெருசு பண்றது ஈஸி ஆயிடும். ஏன்னா ஸ்டார்ட்டிங் வந்து பெருசு பெருசா போட போட, அதுக்கப்புறம் உங்களால வந்து சின்னதா வந்து போடுறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய அனுபவம் இதெல்லாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் டார்க்கிங் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாரி பக்கத்துல வந்து டார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மாடல். ஸோ அடுத்தது வந்து நம்ம இன்னொரு லீஃப் டைப் பார்க்கலாம் நம்ப. அ ஸோ இப்போ ஸோ நான் இப்படி உள்ள வந்து லைட்டா நம்ம அத ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல, அது வேற லீஃபு. இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஷேப் எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு டைம் கூட போடுறேன் பாருங்க. ஸோ இந்த சென்டர்ல வந்து நான் அந்த லைன் அப்படியே கொண்டு போய் டச் அப் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ ஓகேங்களா? இப்போ இந்த லைட்டா நம்ப அந்த நரம்பு மாரி வரும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம லைட்டா ப்ரெஷர் குடுத்து லைட்டா பண்ணிக்கலாம். டச் அப் மட்டும் பண்ண போதும். ஓகேங்களா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு அடுத்த வந்து டிசைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் வந்து 2 வெரைட்டி பார்க்க போறோம் நம்ம. ஸோ அந்த 2 வெரைட்டியுமே இதுக்கு அடுத்தது தான். ஸோ இந்த வெரைட்டிலே நம்ம இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதையும் நான் வந்து இப்ப பாருங்க. ஸோ இத வந்து நம்ம அப்படியே டார்க்கிங் பண்ணிப்போம்.
வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்க வந்து பொறுமையா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். நான் இதுலயே வந்து லைவ் கிளாஸ் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து லைவ் கிளாஸ் எடுப்பேன். ஆனா யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸ் வேணும்னாலும். ஸோ, இப்போ ஓரளவுக்கு இது வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து இந்த லீவ்ஸ் எப்படி போடுறோம், இந்த ஒரு மாடல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ, நான் இத வந்து லைட்டா அப்படியே லைட்டா பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்டா ஓகே. சிம்பிளா உங்களுக்கு ஒரு லீஃப் இந்த மாரி போட்டுடலாம். ஸோ, இதெல்லாம் வந்து இதுதான் லீவ்ஸ் டிசைன்ஸ்லாம் கிடையாது. நெறைய வெரைட்டி இருக்கு. இது ஸ்டார்ட்டிங்கே அதையும் நான் இப்பயே சொல்றேன். ஸோ, இதில வெரைட்டீஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட்டிங் என்ன போடலாம் அப்படின்றதுன்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ, இப்ப இது ஒரு டைப் இருக்கு. ஸோ, அடுத்த டைப் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ, நான் இந்த ஒரு வளைவா கொண்டு வரேன். நல்லா கவனிங்க. இது ஒரு நான் வளைவா கொண்டு வரேன். ஸோ, அடுத்து வந்து எம் தான் ஓரளவுக்கு அந்த வளைவா நான் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இந்த ஷேப்ப பாருங்க. இது கொஞ்சம் நம்ம ஒரு என்ன சொல்றது? ஒரு கோபுரம் மாரி இப்படி கொண்டு போறோம்ல. ஸோ, அதுதான் இது. உங்களுக்கு ஷேப் புரியணுன்றதுக்காக நான் வந்து அத சொல்லியிருக்கேன். நீங்க யாரும் என்ன இந்த ஷேப் அப்படின்றது கேட்டுறாதீங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. புரியுதுங்களா? இப்ப இது ஒரு டைப்பு. ஸோ, இத நம்ப வந்து அ என்ன சொல்றது? நம்ப இப்போ அப்படியே நம்ப விட முடியாது. இந்த ஷேப் வந்து நம்ப வந்து அழகுபடுத்துறோம் நம்ப இன்னும். ஸோ, அது வந்து இது வந்து வளைவு போட்டு காமிக்கிறதுக்காக ஒரு ஈஸியா வந்து இது நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க. மேலே நம்ப கொண்டு வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்றோம் நம்ப. ஸோ, நம்ம வந்து எடுத்ததும் நம்ம போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு பிகினரா வந்து நீங்க எப்படிலாம் ட்ரை பண்ணணுன்றத தான் இந்த வீடியோஸ்ல வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க அதனால தாராளமா வந்து பயப்படவே தேவையில்ல. அ சில பேர் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து டக்குன்னு போட முடியாது. நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் கிளாஸ்ல வந்து பண்ணும்போது. ஸோ, அதுக்காக தான் நான் வந்து இத மாரி நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்குள்ள நம்ப லைட்டா அந்த பொடிவு மாரி போகும் இல்லையா? ஸோ, அத நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லைட்டா டச் கூட பண்ணிக்கலாம். ஸோ, வேணானாலும் அப்படியே விட்டுடலாம் நம்ப. ஸோ, இது ஒரு மெத்தட். ஃப்ளவர்ஸ்லே வந்து எந்த மாரி லீவ்ஸ்லே வந்து எந்த மாரிலாம் இருக்கு வெரைட்டின்றது வந்து உங்களுக்கு ஒரு 4, 5 மாரி சொல்லிக் குடுக்கலான்ட்டு தான். ஸோ, இன்னும் நெறையா இருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்தது வந்து தான் அது இன்னும் டிசைன்ஸ்ல கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ, நான் இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் மெத்தட் அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்றேன். ஸோ, இது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இது பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஸ்டார்ட்டிங் வந்து பண்ணும்போது, அதுக்காக தான் நான் வந்து சின்ன சின்னதா எப்படி போடலாம் அப்படின்றத நான் வந்து இத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வந்து நீங்க இத மாரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த லீஃப பாருங்க நான் எப்படி போடுறேன்றத. இதுலயும் ஒரு குட்டியா ஒரு லீஃப் மாரி பண்ணியிருக்கேன். அது நல்லா லாங் ப்ரெஷர் குடுத்துருக்கேன். ஸோ லாங் ப்ரெஷர் குடுத்துட்டு இது மாரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில நம்ப அப்படியே ஃபில் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு லீஃப். நம்ம வந்து இது நெறைய வெரைட்டி இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன். ஸோ ஓரளவுக்கு என்னால வந்து இப்ப இந்த வீடியோஸ்ல எந்த மாரி ஓரளவுக்கு ஸ்டார்ட்டிங் ஒரு பண்ணீங்கன்னா, ஒரு மெஹந்தி கிளாஸுக்கு அதுக்குள்ள மாரி தான் நான் மெத்தட்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அ இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லீஃப் டிஃபரெண்ட் வெரைட்டி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு வெரைட்டி சொல்றேன் பாருங்க. என்னுடைய வீடியோஸ் வந்து புதுசா பார்த்துருந்தனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் லைக் பண்ணுங்க முக்கியமா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ லைக் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த பெண்ட் பண்ணது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் எப்படி பெண்ட் பண்ணேன்னு. ஸோ நான் அதையும் வந்து உங்களுக்கு இப்ப போடுறேன். அத கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும்.
இப்போ உள்ள நம்ம ஒரு இது மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நம்ம டச்சப் தான் பண்ணுறேன். அப்படியே கோணை வச்சுட்டு டச்சப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு வெரைட்டி. நம்ம வந்து இந்த லீவ்ஸ் வந்து இன்னும் நான் உங்களுக்கு வந்து 2 டைம் நான் வந்து போட்டு காமிக்கல. நீங்க வந்து இன்னும் நெறைய ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய லீவ்ஸ் வந்து இருக்கு. நீங்க இப்போ வந்து இது நான் போட்டு காமிச்சிருக்க மாரியே நீங்க வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ. இன்னும் நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நெறைய வெரைட்டீஸ் பார்க்கலாம். இன்னும் கிளாஸ் அடுத்தடுத்த கிளாஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ இதுக்கே இப்பயே சொல்றேன். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப் வந்து லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நானு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பரும் குடுக்குறேன். வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க. சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த கிளாஸ பார்த்தாலுமே இந்த வீடியோஸ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.